அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விக்ரம் சோலார் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓட ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட், அலாட்மெண்ட் டேட், லிஸ்டிங் ரேட், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் வந்து எப்படி இருக்கு, கேபிஐ எப்படி இருக்கு, ஃபைனலா கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு பார்க்க போறோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் ஜஸ்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் ஐபிஓ. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி 2005 வந்துட்டு நான் இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் தி சோலார் போட்டோ வோல்டாயிக் மாடல். ஓகேங்களா. ஸோ இந்த மாடல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து சோலார் ரிலேட்டடான பவர் ஜென்ரேஷன் பண்ணுற கம்பெனிஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் இந்த ஐபிஓ நீங்கள் என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட மேஜர் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 3 மேஜர் ஆப்ரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டோவோல்டிக் மாடல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிசி. ஓகேங்களா. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. சோலார் பேனல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன பண்ணாங்க, சேல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பட் அது நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா அதனுடைய இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்னன்னா அதனுடைய ஆர்என்டி வந்து அவங்க என்ன பண்ணணும். ஓகேங்களா. எந்த மாதிரியான சோலார் பேனல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும், அதோட கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய என்னென்ன பண்ணணும், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், இன்ஜினியரிங் பண்ணிட்டு அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒன் பை ஒன்னா பில்ட் பண்ற அந்த எல்லா ஆக்டிவிட்டி தான் என்னன்னா இன்ஜினியரிங் இபிசி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. சேல் பண்ணதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் வந்து என்ன பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட 3 மேஜர் ஆக்டிவிட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் வரகடம், சென்னையில தமிழ்நாட்டிலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட 41 ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் 64 டீலர்ஸ் அண்ட் 67 சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த பிஸ்னஸ் வந்து சேல் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங்கில் இவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ மார்ச் 31, 2025 படி இவங்க கிட்ட 1612 எம்ப்ளாயிஸ் அண்ட் 974 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோலார் பேனல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம ஐபிஓக்கு டைரக்டாக போய்டுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ பர் ஷேருக்கு வந்து 10 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது 315லிருந்து 332 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம். 315 கொடுக்கலாம், 332 கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படி ஆகும்போது 332 அதிகமான ப்ரைஸ்க்கு நீங்கள் கோட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்கும். லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 45 ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லாட் சைஸ் கொடுக்குறாங்க. இவங்களுடைய டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2079 கோடிகள் அளவுக்கு இவங்க வந்து வராங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவா 1500 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலா 579 கோடியும் இவங்க வந்துட்டு வராங்க. ஆக்சுவலாக ஒரு டீசெண்டான ஒரு வேல்யூவில் தான் வந்து வராங்க. ஸோ நமக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ இஷ்யூ டைப் புக் பில்டிங் ஐபிஓ, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சிலுமே இவங்க வந்துட்டு லிஸ்ட் ஆகுறாங்க. ஓகேங்க. ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் வந்து பார்த்தாச்சு. ஸோ அலாட்மெண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது அதே சேம் மறுநாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு என்னன்னா ஒரு லேட் நைட் அப்படின்னு நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்சிருந்ததுன்னா டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மண்டே அன்னைக்கு நமக்கு அக்கௌண்ட் வந்து என்னன்னா ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்துட்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி
அன்னைக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீச் ஆக மாட்டேன் அமௌண்ட்னு சொன்னாங்க. பட் 1 or 2 டேஸில் வந்து சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். ஓகேங்களா. ஸோ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 26 காலையில் 10 மணிக்கு டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு லிஸ்டிங் வந்து ஆகிடும். யூபிஎம் மேண்டேட் நான் எல்லா வீடியோலையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு போதாது, யூபிஐலையும் நீங்கள் என்ன பண்ணணும், மேண்டேட் போயிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த டேட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து என்னென்னா ரீட்டைல் கேட்டகரியில் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு லாட் சைஸுக்கு 45 ஷேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17,940 உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு லாட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ரீட்டைல் கேட்டகரி ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸ்மால் சென்னை கேட்டகரி 14 லாட்லேருந்து 66 லாட் வரைக்கும், பிக் சென்னை கேட்டகரி 67 லாட் வரைக்கும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ஐபிஓ வந்து வருது. ஸோ அதில் ரீட்டைல் கேட்டகரிக்கு எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான அலோகேஷன் இருக்குது. ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% வந்து என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஒரு மெயின் போர்டு ஐபிஓனா வந்து பார்த்தீங்கன்னா 35% தான் கொடுப்பாங்க. பட் ஒரு சில ஐபிஓலாம் பார்க்கும்போது 10%, 15% கொடுக்கும்போது உங்களுக்கு ஓவர் காம்படிஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க, கம்மியாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 35% அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 700 கோடி அளவுக்கு நமக்கு என்னன்னா 1000 கோடிக்கு 350 கோடினும் போது 2000 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. என்ஐஏ கேட்டகரிக்கு 15%, கியூஏபி கேட்டகரிக்கு 50% அளவுக்கும் இவங்க அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்க்கும்போது சில கேபிஐ வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 24%, டெப்ட் பை ஈக்விட்டி ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, 0.19 அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா. அதாவது என்னென்னா 1 <1 அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெக்லிஜிபிளான டெட் இருக்கிற கம்பெனி அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த டெட் வந்து என்ன மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 0.19ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ நல்லா தான் வந்து என்னென்னா கம்மியான டெட்டு தான் வந்து வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 11%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 4%, எபிட்டா மார்ஜின் 14%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ இது கொஞ்சம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 times வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 4% தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் மற்றபடி எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம ரொம்ப வேணும் பார்க்கணும். ஓகேங்களா. நான் வந்து இண்டெக்ஸ் பார்த்துட்டேன், இந்த கம்பெனியோட பேசிக் பிஸ்னஸ் பார்த்துட்டேன், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் லாஸ்ட்டாக ஃபினான்ஷியலாக இந்த கம்பெனி வந்து எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி பார்க்கும்போது இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி லாஸ்ட் 3 இயர்ஸில். ஸோ 14 கோடி, 79 கோடி, 139 கோடி, கிட்டத்தட்ட பார்த்துனே இருங்க 14லேருந்து 79 எந்த நமக்கு கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ்க்கு மேலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்துட்டு ஃபோல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி 79லேருந்து 139 தான் கிட்டத்தட்ட 2 times நியர்பை அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நல்லாவே என்னன்னா ஒரு கிராஜுவல் கிடையாது, நல்ல ஒரு இவங்களோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே என்னன்னா அப் ட்ரெண்ட் வந்து என்னன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4.42லேருந்து 3.87 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ வந்து கன்வெர்ட் ஆகுது. எனக்கு இருந்த ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இவங்க ப்ரைஸ் கோட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபினான்ஷியல் நல்லா இருக்கு, கேபிஐ நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் இவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 75 times 75 இருக்குது இவங்களோடது. பட் இது ரொம்பவே அதிகம். ஏன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 15 கீழே இருந்தால் தான் என்னன்னா ஓரளவுக்கு நல்ல வேல்யூஷன் இருக்காங்க அப்படின்றது மீனிங். அட்லீஸ்ட் 20 வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல, பட் 75 இருக்காங்க. அதுவும் ஆஃப்டர் ஐபிஓ 85 வரைக்கும் கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ இவங்களுடைய வேல்யூஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா, உங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாட்டு. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ நான் வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நான் வந்து ஐபிஓ வாட்ச்லேருந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் எடுத்து பார்க்கும்போது 19% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல வந்து இருக்கு இந்த ஐபிஓ. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபார் லிஸ்டிங் கெயினுக்காக தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்றதை டிசைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த கம்பெனி எந்த விதத்தில் வந்து பார்க்குறீங்க, எந்த ஃபேக்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது லிஸ்டிங் கெயினா இல்லை லாங் டேர்ம் இல்லை ஷார்ட் டேர்ம் அப்படின்றது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த கண்டென்ட் நம்ம சேனலோட கண்டென்ட் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.